பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 72 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு எசேக்கியா ராஜா எங்கே பிரவேசித்தான்? கர்த்தருடைய ஆலயத்தில். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஏசாயா தீர்க்கதரிசி யாருடைய குமாரன்? ஆமோத்சின் குமாரன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. எசேக்கியா ராஜா எவர்களை ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்பினான்? எலியாக்கீமையும் செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. டேஸ் நோக்கி இருக்கிறது, டேஸ் பலனில்லை. பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. யார் யாரிடம் கூறியது? எலியாக்கீம், செப்னா, ஆசாரியர்களின் மூப்பர் ஏசாயாவிடம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 6. இந்த நாள் எவைகளை அனுபவிக்கிற நாள் என்று எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள்? நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் என்று. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யாரை நிந்திக்கும்படி அசிரியா ராஜா ரப்சாக்கேயை அனுப்பினான்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. உமது தேவனாகிய கர்த்தர் டேஸ் வார்த்தைகளின் நிமித்தம் டேஸ் செய்வார் என்று எசேக்கியாவின் ஊழியக்காரர் ஏசாயாவிடம் கூறினர்? கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார் என்று. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. எவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படி எசேக்கியா ஏசாயாவிடம் சொல்லி அனுப்பினான்? இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. கர்த்தரை தூஷித்தது யார்? அசிரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் ஊழியக்காரர். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. யாரை தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்? ரப்சாக்கேயை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. ரப்சாக்கே டேஸ் கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான டேஸை கர்த்தர் அவனுக்குள் அனுப்பினார்?
ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. அசிரியா ராஜா எதை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போனான். லாகீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. அசிரியா ராஜா எதின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை ரப்சாக்கே கண்டான். லிப்னாவின் மேல். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. எத்தியோப்பியா ராஜா யார்? தீராக்கா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை டேஸ் ஒட்டாதே என்று சனகரிப் எசேக்கியாவிற்கு நிருபம் எழுதினான். எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் எத்த ஒட்டாதே என்று. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. சகல தேசங்களையும் சங்கரித்தது யார்? அசிரியா ராஜாக்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஏதேனின் புத்திரர் எங்கே இருந்தனர்? தெலாசாரில். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. சனகரிப்பின் பிதாக்கள் எவைகளையெல்லாம் அழித்தனர்? ஆரான், கோசான், ரேத்சேப், தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அழித்தனர். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. எசேக்கியா யாருடைய கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான்? ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 21. எசேக்கியா டேஸுக்கு போய் நிருபத்தை டேஸுக்கு முன்பாக விரித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 22. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எவைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்? கேருபீன்கள் மத்தியில். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 23. கர்த்தாவே, நீர் ஒருவரே டேஸுக்கெல்லாம் தேவனானவர் என்று எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 24. நீர் டேஸையும் உண்டாக்கினீர் என்று எசேக்கியா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். வானத்தையும் பூமியையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும்,
கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும் என்று விண்ணப்பம் பண்ணியது யார்? எசேக்கியா ராஜா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. அசிரியா ராஜாக்கள் எவைகளை நாசமாக்கினர்? சகல ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 27. சகல ஜாதிகளுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டது யார்? அசிரியா ராஜாக்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 28. சகல ஜாதிகளுடைய தேவர்கள் மனுஷர் கைவேலையான டேஸும் டேஸும் தானே? மரமும் கல்லும் தானே? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 29. அசிரியா ராஜாக்கள் எவைகளை நிர்தூளியாக்கினார்கள்? சகல ஜாதிகளுடைய தேவர்களை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. யாருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி இரட்சியும் என்று எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான்? அசிரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கு. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 31. சனகெரிப்பின் நிமித்தம் எசேக்கியா கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 32. எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். இது யாரை குறித்து கர்த்தர் கூறிய வசனம்? சனகெரிப்பை குறித்து. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 33. சனகெரிப்பை இகழ்ந்து பரிகாசம் பண்ணுகிறது யார்? சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 34. யாரை டேஸ் தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் டேஸ் உயர்த்தினாய் என்று சனகெரிப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? நிந்தித்து தூஷித்தாய், உன் சத்தத்தை உயர்த்தினாய் என்று. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 35. இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக சனகெரிப் எதை மேட்டிமையாக ஏறெடுத்தான்? தன் கண்களை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 36. தன் ஸ்தானாபதிகளை கொண்டு ஆண்டவரை நிந்தித்தது யார்? சனகெரிப். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
கேள்வி எண் 37. நான் டேஸுக்கும் டேஸுக்கும் வந்து ஏறினேன் என்று சனகரிப் கூறினான். மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 38. எதினாலே தான் லீபனோனின் சிகரங்களுக்கு வந்து ஏறினதாக சனகரிப் சொன்னான். தன் ரதங்களின் திரளினால். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 39. சனகரிப் எந்த மரங்களையெல்லாம் வெட்டினான்? உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 40. மலைகளின் டேஸ் தாபரம் மட்டும் அதின் டேஸ் வனம் மட்டும் வருவேன் என்று சனகரிப் கூறினான். கடையாந்தர தாவரம் மட்டும் அதின் செழுமையான வனம் மட்டும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 41. அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தது யார்? சனகரிப். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 42. தன் உள்ளங்கால்களினால் எவைகளையெல்லாம் வரல பண்ணினேன் என்று சனகரிப் சொன்னான். அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 43. சனகரிப் டேஸ் பட்டணங்களை பாழான டேஸ் ஆக்கும்படிக்கு கர்த்தரே அதை சம்பவிக்க பண்ணினார். அரணான பட்டணங்களை மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 44. வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமுன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானவர்கள் யார்? சனகரிப் சங்கரித்த பட்டணத்தின் குடிகள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 45. கர்த்தருக்கு விரோதமாக கொந்தளித்தது யார்? சனகரிப். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 46. உன் டேஸையும் உன் டேஸையும் உன் வரவையும் அறிவேன் என்று கர்த்தர் சனகரிப்பை குறித்து கூறினார். இருப்பையும் போக்கையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 47. சனகரிப் கர்த்தருக்கு விரோதமாய் கொந்தளித்து டேஸ் பேசினான். வீரியம் பேசினான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 48. நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று கர்த்தர் யாரை குறித்து சொன்னார்? சனகரிப்பை குறித்து சொன்னார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 49. எதை சனகரிபின் மூக்கில் போடுவேன் என்று கர்த்தர் உரைத்தார்?
தன் துறட்டை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 50. எதை சனகரிப்பின் வாயில் போடுவேன் என்று கர்த்தர் உரைத்தார்? தன் கடிவாளத்தை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 51. இந்த வருஷத்திலே டேஸையும் 2ஆம் வருஷத்திலே டேஸையும் சாப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் எசேக்கியாவுக்கு அடையாளம் உரைத்தார். தப்பி பயிராகிறதையும் தானாய் விளைகிறதையும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 52. எத்தனாம் வருஷத்தில் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தான்? மூன்றாம் வருஷத்தில். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 53. கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பவர்கள் யார்? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 54. எருசலேமிலிருந்து புறப்படுபவர்கள் யார்? மீதியாயிருக்கிறவர்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 55. சீயோன் மலையிலிருந்து புறப்படுபவர்கள் யார்? தப்பினவர்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 56. சேனைகளுடைய கர்த்தரின் டேஸ் இதை செய்யும். வைராக்கியம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 57. சனகரிப் எந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஏசாயா மூலம் தீர்க்கதரிசனம் உரைத்தார்? எருசலேம் நகரத்திற்குள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 58. சனகரிப் எருசலேமின் மேல் டேஸ் எய்வதுமில்லை. அம்பு எய்வதுமில்லை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 59. சனகரிப் எருசலேமுக்கு முன் எதோடே வருவதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? கேடகத்தோடே. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 60. சனகரிப் எருசலேமுக்கு எதிராக டேஸ் போடுவதுமில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? கொத்தளம் போடுவதுமில்லை என்று. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 61. சனகரிப் எந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான்? எருசலேம் நகரத்திற்குள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 62. யார் நிமித்தம் எருசலேம் நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் உரைத்தார்? தம்முடைய தாசனாகிய தாவீது நிமித்தம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 63. கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்? லட்சத்தெண்பத்தையாயிரம் பேரை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 64. கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தை சங்கரித்த வேலை எது? ராத்திரி. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 65. டேஸ் எழுந்திருக்கும் போது அசீரியர் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தனர்.
அதிகாலமே எழுந்திருக்கும் போது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 66. சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் எங்கே இருந்து விட்டான்? நினிவேயில் இருந்து விட்டான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 67. தன் குமாரரால் கொல்லப்பட்ட ராஜா யார்? சனகெரிப். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 68. சனகெரிப்பை கொன்ற அவன் குமாரர்கள் யார்? அத்ரமலேக்கும் சரேத் சேரும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 69. சனகெரிப்பை அவன் குமாரர்கள் எதால் வெட்டி போட்டனர்? பட்டயத்தினால். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 70. சனகெரிப்பின் குமாரர் தங்கள் தகப்பனை வெட்டி போட்டுவிட்டு எங்கே தப்பி ஓடி போனார்கள்? ஆரராத் தேசத்திற்கு. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 71. சனகெரிப் எங்கே போனபோது தன் குமாரரால் கொல்லப்பட்டான்? தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 72. சனகெரிப்பின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய எசரத்தோன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த வேத பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.